14 லட்சம் பேருடைய விசாக்கள் பறிபோக போகுது அப்படின்ற ஒரு தகவலை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கு. இது மிகப்பெரிய அளவிலான ஒரு அதிர்வலையை, ஒரு பதற்றத்தை பிரித்தானிய வாழ் மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறது. இதுவரை காலமும் செட்டில் ஆனவங்க மேல எந்த விதமான ஒரு விஷயமும் ஹோம் ஆஃபீஸ் சொல்லல. செட்டில் ஆனவங்களுடைய விசாக்கள் பறிமுதல் செய்யறது, இல்ல அந்த விசாக்கள் பற்றிய பழைய விஷயங்களை தோன்றது போன்ற விஷயங்கள் இதுவரையில சொல்லப்படல. ஆனா இப்போ கசிந்திருக்கிற இந்த விடயமானது மிகப்பெரிய ஒரு கேள்வியை இந்த மக்கள் மத்தியில உண்டு பண்ணுகிறது, ஒரு பயத்தையும் உண்டு பண்ணுது. யூகேல அசைலம் கோரி இருக்கிறவர்கள்ல திடுக்கிற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில இப்போ அசைலம் கோரிக்கையாளர்களுடைய பழைய கேஸ்கள் தோண்டப்படலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. இன்னும் மிக முக்கியமாக ட்ரம்பினுடைய அடுத்த முடிவுகள், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கிற பிரச்சனைகள் காரணமாக யூகேனுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்க போகுது, எதிர்வரும் காலம் மிக கொடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸாக யூகேக்குள்ள வாரது இப்போ ஒரு பெரிய சிக்கலா மாறிட்டு இருக்கும் போது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கு. இதுல மாற்றங்கள் கொண்டு வரப்படுவதற்கான ஒரு அறிகுறியும் இப்போ தெரியுது. இந்த வீடியோவை முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. அக்ஷய திருதியை என்றாலே செல்வமும் வளமும் பெருகும் நாள். ஏப்ரல் 19 அன்று உங்கள் நம்பிக்கைக்குரிய கைராசியான சகானா ஜுவல்லர்ஸில் பொன்னகை வாங்கும் பொன்னான நாள் கொண்டாட்டம் ஆரம்பமாகிறது. விதவிதமான கலெக்ஷன்களுடன் மாபெரும் விலை கழிவு. 2000 பவுண்டுக்கு மேல் நகை வாங்கும் அனைவருக்கும் ஒரு மிக்ஸி இலவசம். அது மட்டுமில்லாமல் அக்ஷய திருதியை என்று நகை வாங்கும் அனைவருக்கும் பற்பல பரிசு பொருட்கள் காத்திருக்கின்றன. சகானா ஜுவல்லர்ஸ், வெம்ப்லி மற்றும் ஈஸ்டாம். பிரெக்சிட்டுக்கு பிறகு யூகேல நிறைய பேருக்கு ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸ்ல 5 வருஷத்துல 30 மாதங்களுக்கு மேல யூகே விட்டு வெளியே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு ரிட்டனான சட்டம் இருந்து வந்தது. இந்த சட்டத்தை யாருமே கண்டுக்கல, இந்த சட்டத்தை யாருமே மதிக்கல. இந்த ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வந்திருந்தவங்க பிரெக்சிட்டுக்கு பிறகு யூகேல இந்த ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் இவங்க நிறைய பேர் வெளிநாடுகள்ல இருந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்தினர் இந்த நாட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், இல்ல அந்த குடும்பத்தினர் இந்த நாட்டுல இருந்தாலும் இவங்க வெளிநாடுகள்ல இருக்கிறது, இந்த 30 மாத ரூல் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாருமே கண்டுக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஹோம் ஆஃபீஸ் இதுவரை காலமும் இதை ஒரு சீரியஸான இஷ்யூவா எடுக்கல. இவங்களுடைய ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸ்ல இருந்து 5 வருஷத்துக்கு பிறகு இவங்களுக்கான செட்டில்மெண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டு வந்தது. ஆனா இப்போ ஹோம் ஆஃபீஸ் பல இடங்கள்ல இருக்குதல்களை ஆரம்பிச்சிருக்காங்க. அசைலம் சீக்கர்ஸ், ஸ்கில் ஒர்க்கர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற எல்லா துறைகள்லையுமே இந்த இறுக்கங்களை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இறுக்கங்கள் பற்றி பேசலாம். அதுக்கு முதல்ல இந்த ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்கள்ல 64 லட்சம் பேர்ல 14 லட்சம் பேர் இந்த முறைமையை முறைகேடாக பயன்படுத்தி இருக்காங்க. இதுல கம்ப்ளைன்ஸ்ல இல்ல அப்படின்ற அடிப்படையில இவங்களுடைய விசாக்கள் பறிமுதல் செய்யப்பட போகிறது என்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை ஹோம் ஆஃபீஸ் வெளியிடுது. இது நடைமுறைக்கு சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த நடைமுறை அப்படின்னு பார்க்கும்போது இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. முதலாவது சிக்கல் என்ன அப்படின்னா, இவங்கள்ட்ட சரியான முறையிலான ஒரு டிராவல் டாக்குமெண்ட் கிடையாது. இவங்களுடைய டிராவல் ஹிஸ்டரி சரியா கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள பயணிக்கும் போது நம்ம பெருசா நிறைய விஷயங்களை காட்ட வேண்டியதில்லை, நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்காது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல இவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த சட்டம் நடைமுறைக்கு வாரத்துல ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் மிக முக்கியமாக பேசப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த செட்டில் ஆனவங்களை நோக்கி திடீரென இப்ப ஹோம் ஆஃபீஸ் ஏன் பாயுது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இப்போ ஊடகங்கள்ல பேசப்படுது. ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும், மற்ற விசாக்களுக்கும், ILRக்கும் ஏற்கனவே பெரிய அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த அறிவித்தல்களை தொடர்ந்து செட்டில் ஆனவங்களும் இப்போ டார்கெட் பண்ணப்படுறாங்க அப்படின்றது பெரிய ஒரு அச்சுறுத்தலை பிரித்தானியாவில் ஏற்படுத்துது. ரிஃபார்ம்ஸ் ஆட்சிக்கு வந்தா முற்றுமுழுதாக ILR நீக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரிஃபார்ம்ஸ் கட்சியின் சார்பாக ஜியா யூசுப் நேற்றைய நாள் ஊடகங்கள்ல சொல்லியிருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்படியான பழைய கேஸ்கள் தோண்டப்படுமா என்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில பெரிதாக உருவாயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல ஏர்லைன்ஸும் இணைந்து ஹோம் ஆஃபீஸுக்கு உதவி செய்ய போகுது. இவங்க எல்லாரும் எப்ப போயிருக்காங்க, இவங்களுடைய பழைய டிராவல் ஹிஸ்டரியை எடுத்து அந்த டிராவல் ஹிஸ்டரியில இவங்க குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலதிகமாக வெளிநாடுகள்ல இருந்திருக்காங்களா அப்படின்றது இனிமேல் பார்க்கப்பட போகுது. செட்டில்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும், இல்ல ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்கிற விசாக்கள்ல இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு ரெட் சைன் அப்படின்றதுதான் இங்க இருக்கிற பெரிய ஒரு முக்கியமான விஷயம். இனிமேல் வரும் காலங்கள்ல ILRக்கு போகும்போது ஏற்கனவே இந்த புதிய சட்டங்களை வாட்டர் டவுன் பண்ணப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரதமர் சொல்லி இருந்தாரு. இது வாட்டர் டவுன் பண்ணப்படுமா, இந்த சட்டங்கள் வராமல் தடுக்கப்படுமா, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன் இனிமேல் இல்லாம அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க,
ILRக்கான கெடுபிடிகள் இப்போ ரொம்பவே அதிகரிச்சிட்டு இருக்கு. இதுவரை காலமும் யூகேல பார்க்கப்படாத பல விஷயங்கள் இனிமேல் பார்க்கப்பட போகுது. உதாரணமாக இந்த பெனிஃபிட்ஸ் எடுக்கிறது அப்படின்றது ஸ்கில் ஒர்க்கர் விசாக்கள்ல இருந்து பெனிஃபிட்ஸ் எடுக்க முடியாது. அப்படி இருந்தாலும் இனிவரும் காலங்கள்ல இது இன்னும் சிக்கலாக இன்னும் ஸ்ட்ரிக்டாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒயிட் பேப்பர் அறிமுகப்படுத்தப்பட்டப்போ நிறைய பேருக்கு இருந்த ஒரு கேள்வி அதான், ஸ்கில் ஒர்க்கர்ஸ்ல இருக்கும்போது தான் நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டையும் அக்சஸ் பண்ண முடியாது, அப்படி இருக்கும்போது இதை ஒரு சட்டமா எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேர் இருந்தது. நம்ம சேனல்லையும் கமெண்ட்ல நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. இதனோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா, இது சட்டப்பூர்வமாக எழுத்துல இருந்தாலும் ஹோம் ஆஃபீஸ் இந்த ILR வழங்கும் போது இது எல்லாமே பார்க்கல. இனிமேல் வரும் காலங்கள்ல எல்லாமே பார்க்கப்பட போகுது. ஒரு வருடத்திற்கான பேங்க் ஸ்லிப்பும் இனி ஆராயப்பட போகிறது அப்படின்ற மிக முக்கியமான ஒரு தகவல் இப்போ செட்டில்மெண்ட்டை நோக்கி காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு தகவலாக வெளியிடப்படுகிறது. அசைலம் சீக்கர்ஸினுடைய பழைய கேஸ்கள் தோண்டப்பட போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்லியிருந்தேன். இந்த பழைய கேஸ்கள் அப்படின்றத விட இப்போ ஒரு புதிய விஷயத்தை யூகேனுடைய அரசாங்கமும் ஹோம் ஆஃபீஸும் கண்டுபிடிச்சிருக்கு. இது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு. உக்ரைன் அகதிகள் அப்படின்ற பேர்ல வேறு நாடுகள்ல இருந்து பலர் யூகேக்குள்ள வந்திருக்காங்க. நைஜீரியா, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருந்து வெகுவாரியானவங்க இந்த உக்ரைனியன்ஸ் அப்படின்ற பேர்ல உக்ரைனுக்காக ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டிருந்த விசா ஸ்கீமுக்கு கீழே அசைலம் கோரி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஹோம் ஆஃபீஸ் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு ஹோம் ஆஃபீஸினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது அப்படின்னா, இந்த அசைலம் சீக்கர்ஸ் கொண்டு வந்திருந்த கேஸ்கள், இவங்க என்ன கேஸ் சொல்லியிருக்காங்க, இவங்களுடைய அச்சுறுத்தல் எப்படி இருக்கு, அவங்களோட தாய்நாட்டில் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது உண்மைதானா என்கிற விஷயங்களை இனிமேல் தீவிரமாக ஆராய போகிறது. சில நாடுகளோட செய்யப்படுகின்ற உடன்படிக்கையோட சேர்த்து இங்க இருக்கக்கூடியவங்களை பிரித்தானியாவினுடைய மேற்பார்வையின் கீழே அவங்களுடைய நாடுகளுக்கு அனுப்பி இவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி அவங்களுடைய கேஸை அந்தந்த நாட்டில் நடத்துறதுக்கான முயற்சிகள் இப்போ எடுக்கப்பட்டு வருது. இலங்கை, பாகிஸ்தான், நைஜீரியா, மியான்மர், சூடான் போன்ற நாடுகள்ல இருந்து வந்து அசைலம் கோரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அசைலம் கோரிக்கை எந்த அளவு தூரம் நம்ப தகுந்தது, அது எந்த அளவு தூரம் உண்மையானது அப்படின்றத அவங்க நாட்டிலேயே வச்சு ஆராய்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில ஹோம் ஆஃபீஸ் எடுக்குது. ஸோ செட்டில்மெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா ரொம்பவே அவதானமாக இருங்க. நான் ஒரு சொலிசிட்டர் கிடையாது. நான் சொல்ற எல்லா விஷயமே வந்து படிச்ச விஷயங்கள், செய்திகள்ல வார விஷயங்கள், நம்ப தகுந்த சோர்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள், அதற்கான ஆதாரங்கள் என்று இருக்கு. உங்களோட நிலைமையை பொறுத்து உங்களுக்கு சொலிசிட்டர்ஸ் தேவைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களோட லீகல் அட்வைஸையும் நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப அவதானமாக இருங்க அப்படின்றது கன்வே பண்றதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். இந்த வருஷத்துல இருந்து ஸ்டூடெண்ட் விசாக்கள்ல கொண்டு வரப்பட போகின்ற புதிய கட்டமைப்புகள் காரணமாக இந்த யூனிவர்சிட்டிஸ் மிகப்பெரிய அளவிலான ஒரு நஷ்டத்தை எதிர்கொள்ள போகிறது என்கிற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் யூகேக்கு வாரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக புதிய பல விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த விதிமுறைகளால இப்போ யூகே பக்கம் படிக்கிறதுக்கோ இல்ல படிக்கிறத பத்தி நினைக்கிறதுக்கோ யாருமே இல்லை அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. யூனிவர்சிட்டிஸுக்கு ஒரு புதிய ரெஸ்ட்ரிக்ஷன் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல விசாக்கள் ரிஃப்யூஸ் ஆகுமாக இருந்தா அந்த யூனிவர்சிட்டிஸுக்கு ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ பேசப்படுது. இதன் காரணமாக இப்போ யூனிவர்சிட்டிஸ் ஹோம் ஆஃபீஸ் தகுந்த காரணங்கள் இல்லாம விசாக்களை ரிஃப்யூஸ் பண்றாங்க. இந்த ரிஃப்யூசல்களால எங்களுடைய யூனிவர்சிட்டியினுடைய ரெப்யூட்டேஷன் கெட்டு போகிறது என்கிற ஒரு மிக முக்கியமான வேலிடான ஒரு பாயிண்டை அவங்க முன் வச்சிருக்காங்க. உண்மைதான், ஹோம் ஆஃபீஸ்ல வந்து ஃபண்ட்ஸ் பத்தல, இல்ல வேறு காரணங்கள், இவங்க திரும்ப நாட்டுக்கு போக மாட்டாங்க, இப்படியான பல ரீசன்ஸுக்காக இந்த விசாக்கள் ரிவாக் செய்யப்படுது, இல்ல விசாக்கள் கேன்சல் செய்யப்படுது, ரிஃப்யூஸ் செய்யப்படுது. இப்படியான சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல விசாக்கள் ரிஃப்யூஸ் ஆகும்போது இந்த யூனிவர்சிட்டிகளுடைய கிரெடிபிலிட்டி அங்க கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. இதற்கு எதிராக அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியான அழுத்தத்தை இந்த யூனிவர்சிட்டிகள் வழங்கி வருகிறது. யூனிவர்சிட்டி தரப்புல இவங்க இப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்றது சரியான விஷயமா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்தவரையில யூனிவர்சிட்டிஸ் ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கும் போது அந்த மாணவருக்கு படிக்க ஆசையும் வசதியும் இருக்குமாக இருந்தா அவர் எடுக்கிறது தான் மிக முக்கியம். ஏன்னா முன்ன மாதிரி யூகேல வந்து ஈஸியா இப்போ செட்டில் ஆக முடியாது. படிக்க வரவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அப்படின்றது இப்போ பெரிய ஒரு சவாலான விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஹார்மோஸ் நீரிணையை முழு கட்டுப்பாட்டுக்குள்ள அமெரிக்கா கொண்டு வரும் அப்படின்ற ட்ரம்பினுடைய கருத்துக்கு பிரித்தானியா எந்த விதத்திலும் ஒத்துழைக்காது என்கிற ஒரு திட்டவட்டமான முடிவை வெஸ்ட் ரேட்டிங் சொல்லியிருக்காரு. இந்த முடிவுல என்ன ஆக போகுது அப்படின்னா, யூகேல பொருட்களுக்கான விலைகள் இன்னும் அதிகரிக்க போகுது. அமெரிக்காவுக்கு தொடர்ச்சியாக யூகே ஆதரவு வழங்க மாட்டாது அப்படின்றத தெளிவாவே யூகேனுடைய அரசாங்கம் சொல்லிட்டு வராங்க. இது ஸ்டாமருக்கும் ட்ரம்புக்கும் இடையில ஒரு முருகல் நிலையை ஏற்படுத்தி இருக்கு. ட்ரம்புக்கு ஸ்டாமர் மேலையும் யூகே மேலையும் ஒரு கோபம் வந்திருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க,
ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள பிரித்தானியாவினுடைய நிலைப்பாடு அப்படின்றத மற்றைய ஐரோப்பிய நாடுகள் மிகவும் மதிக்கிறது என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. இதன் காரணமாக யூகேனுடைய நட்பெயர் அடுத்த படிக்கு போயிருக்கு அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கிடையில ஐரோப்பிய ஒன்றியத்தோட யூகே சேருமா சேராதா அப்படின்ற ஒரு விஷயமும் இதனால பேசப்படுது. அதுக்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுது. யூகே இயூவோட சேர்றது சாதகமானதா இல்ல பாதகமானதா அப்படின்றதுல உங்களுடைய கருத்து என்னவாக இருக்க போகுது? என்ன பொறுத்தவரையில இப்போ யூகேல இருக்கிற பொருளாதார சிச்சுவேஷன் அடிப்படையில இப்போ யூகே இயூவோட சேருமாக இருந்தா அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ இருக்கிற விசா பிரச்சனை, போர்டர் பிரச்சனை, இது எல்லாமே இந்த இயூவோட ஒரு ரீசெட்டை யூகே அறிமுகப்படுத்தினா திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமானதாக இருந்திருக்கும். தொடர்ச்சியான உபயோகமான வீடியோக்களுக்கும் தகவல்களுக்கும் செய்திகளுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. லைக் பண்றதால என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீடியோ இன்னும் பலருக்கு உங்களை மாதிரியே சமகால நிகழ்வுகளை தெரிஞ்சு கொள்ற ஆர்வத்தில் இருக்கிறவங்களுக்கு யூடியூப் காட்டும். அதனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அதனால லைக் பண்ணுங்க, முடிஞ்சா ஹைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.